ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 14 அரபிக் டிசைன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் எப்படி நம்ம அரபிக் டிசைன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அரபிக் வந்து ரொம்ப சிம்பிள் அண்டு நீட்டான டிசைன்ஸ், நமக்கு போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் சென்டரில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பின்ன ஒன்று இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அது கீழே வந்து நான் ஹேங்கிங் டைப்பில் வந்து ஹார்ட்டின் மாதிரி கொடுக்குறேன். இந்த ஹேங்கிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக அந்த ஜிக்ஸாக் லைன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நமக்கு அரபிக் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேங்கோஸ், ஃப்ளவர் இது தான் நமக்கு ரிப்பீட்டடாக வரும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு மேங்கோ ட்ரா பண்ணிக்கலாம். அந்த சென்டர்லலாம் ஃபில்லிங்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம மேங்கோஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டர் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். மேங்கோஸ் ட்ரா பண்ணியாச்சு. சென்டரில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பம் தான், நமக்கு எது வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஒரு மேங்கோவில் வந்து செக்குடு டிசைன் கொடுத்துருக்குறேன். இன்னொன்றில் வந்துட்டு நார்மலாக ஹம்ப் வச்சு ஒரு லேயர் மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஒவ்வொன்றுக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுக்கணும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியக்கூடாது. ஒவ்வொன்றுலேயும் நம்ம பண்ணியிருக்க அந்த ஒர்க் தனியாக தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு மேங்கோலையும் நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நான் மேங்கோ இல்லாமல் ஒரு நார்மல் டிசைன்ஸ் தான் கொடுக்குறேன். நம்ம மேங்கோ வந்துட்டு ரிப்பீட்டடாக அதே தான் நமக்கு அதிகமாக வரும் இந்த அரபிக் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதே கல்ஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் அதிகமாக ஃப்ளவர்ஸும் வெயின்ஸும் வரும். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கேப்லலாம் நான் வெயின்ஸ் கொடுத்துருக்குறேன். குட்டி குட்டியாக ஸ்பைரல் அந்த மாதிரியெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போது சென்டர் ஃபில்லிங்ஸ் தான் பண்ணுறோம். இந்த சென்டர் ஃபில்லிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்பைரலில் ஃபினிஷ் இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த ஃப்ளவர் மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சு தான் இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் அதை நல்லா ஹைலைட் பண்ணோம் அப்படின்னம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும், போல்டாகவும் தெரியும். இந்த மாதிரி மேங்கோஸ் டிசைன் உள்ளது இல்லை கல்ஃப் டிசைன் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா போல்டாக போடுங்க. ரொம்ப தின்னாக போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இதில் வந்து அந்தளவு லுக்காகவே இருக்காது. நல்லா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போல்டாகவே போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மேலே நான் மேங்கோஸ் தான் ட்ரா பண்ணுறேன். அந்த தம் ஃபிங்கர் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரியே சின்ன சின்னதாக அங்கங்கே வெயின்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்பைரல் கொடுக்கலாம். இப்போ இந்த தம் ஃபிங்கர் ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பைரல் வித் ஹம்ப்பு, அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர் தான் ட்ரா பண்ணுறேன். அந்த ஃப்ளவர் எல்லாமே வந்துட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா போல்டாக மாற்றிக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்துட்டு தனியாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த தம் ஃபிங்கர் ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ளவர் தான் கொடுக்குறேன். மற்ற ஃபிங்கர்ஸ்லேயே நமக்கு என்ன வேணுமோ எந்த டிசைன்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்குமோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் அந்த ஒரு ஃபிங்கரில் மட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறேன். இன்னொரு ஃபிங்கரில் வந்துட்டு நார்மலாக ஒரு கிரிட்ஸ் தான் கொடுத்து இந்த ஒர்க்கையை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம போடும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக இப்போ பாருங்கள் இந்த மேங்கோஸில் வந்து நான் வேறு டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி எல்லோரும் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.